மான்சி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, உனக்கும் அணுவுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம்ப்பா. நீ தனியா கஷ்டப்படாத சூர்யா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க, இன்னும் செய்வீங்க எனக்கு தெரியும். ஆனா தயவு செஞ்சு இதை நானே செஞ்சு முடிக்கிறேன். ஏன் இவ்ளோ பிடிவாதம்? பிடிவாதம் இல்லம்மா, என்னோட கடமை. ஒரு வகையில பிராயச்சித்தம். பிராயச்சித்தம் செய்யற அளவுக்கு நீ என்னப்பா தப்பு பண்ண? நான் செஞ்சது தப்போ தப்பு இல்லையோ, அனு அப்பா மனசு கஷ்டப்பட்டுருச்சு. அவர் பார்வையில அதுக்கு காரணம்னா அத நானே சரி பண்ணி ஆகணுமா? ப்ளீஸ்மா. மேடம், பங்கஜ் சார் இங்கே தான் இறங்குவார் மேடம். இங்கயா? ஆமா மேடம், இங்கே தான் ட்ராப் பண்ணுவேன். எங்க பங்கஜ் சார் வீடு எங்க இருக்கு? சார் வீடு எங்க இருக்குன்னு தெரியாது மேடம். இங்கே ட்ராப் பண்ண சொல்லுவாரு, நான் ட்ராப் பண்ணுவேன், அவ்வளவுதான். சும்மா சொல்லாதீங்கண்ணா, உங்களுக்கு பங்கஜ் சார் வீடு கண்டிப்பா தெரியும். நான் ஏன் மேடம் போய் சொல்ல போறேன்? எனக்கு நிஜமாவே தெரியாது மேடம். நீங்க ரிட்டர்ன் வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணவா? இல்ல வேண்டாம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். தெரியும், எப்படியும் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ புத்திசாலி. ஆனா இந்த இடம் வேணாம், இந்த இடம் வேணாம். போயிடு 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 போயிடு. இது ரொம்ப மோசமான இடம், நீங்க எல்லாம் வரக்கூடாது. போயிடு, வந்தா உன் வாழ்க்கை நாசமா போயிடும். சொன்னா கேளு, போயிடு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, உடனே போயிடு. உனக்கு என்ன, நான் இங்க வந்தா நீ என்ன வரக்கூடாதுன்னு சொல்ற? நீ எப்ப பார்த்தாலும் வழியிலே குறுக்க வர. நான் குறுக்க வரனா? பைத்தியம் பைத்தியம், நீதான் குறுக்க வர. போயிடு போயிடு. இந்த இடம் நல்லதில்ல, ஓடி போயிடு ஓடி போயிடு போயிடு. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? அப்போ நல்ல அனுபவி, அப்பதான் உனக்கு புத்தி வரும். நல்லா ஏமாற போறேன், ரொம்ப நல்லா ஏமாற போறேன். அந்த சூர்யாவை பூஜை பண்ணு, நல்ல பூஜை பண்ணு. அவனை நம்பி நல்லா ஏமாந்து பாப்பற. என்ன சொன்ன? நான் பைத்தியமா? நான் உனக்கு பைத்தியமா? சொல்லு, நான் பைத்தியமா? சொல்லு. என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா உனக்கு? மேடம் மேடம், சூர்யா சார் ஃபோன் பண்ணாரு, உங்களை உடனே கூட்டு வர சொன்னாரு. வாங்க மேடம், போயிடலாம். போயிடு, இங்க இருந்து போயிடு. வாழ்க்கை நாசமா போயிடுமா? இங்க இருந்து உடனே போயிடு. மேடம், அது பைத்தியம் மேடம், ஏதோ உளருது, விடுங்க மேடம். வாங்க மேடம், போயிடலாம். போயிடு 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 போயிடு. எப்படி அந்த இடத்துல பங்கஜ் சார் இருக்காரு? அந்த பைத்தியத்துக்கும் சூர்யா சாருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. சூர்யா சாரை பத்தி ஏதாவது தேடி போனாலே அந்த பைத்தியம் என் கண்ணில் படுறான். சூர்யா சாரை பத்தி என்னென்னவோ சொல்றான். ஐயோ, எதையோ தேடி எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன தேடிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல. பிரகாஷ் குடும்பத்துக்கும் பங்கஜ் சாருக்கும் என்ன தொடர்பு? இல்லைன்னா அந்த பங்கஜ் சார் யாரு? இத முதல்ல கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சிட்டா
அதுக்கு பின்னாடி இருக்கிற முடிச்செல்லாம் தானா அவிழ்ந்துரும். என்னோட எல்லா கேள்விக்கும் பதில் பங்கஜ் சார் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கும்னு எனக்கு இப்ப தோணுது. சுப்பு சார், சுப்பு சார், நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். கதவை திறக்கிறீங்களா ப்ளீஸ்? இதெல்லாம் தப்பு. எவ்வளவு பெரிய மனுஷன் நீ இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சுப்பு. வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. சுப்பு சார், என்னால வீட்ல நிம்மதியாவே தூங்க முடியல. ப்ளீஸ் சார், முதல்ல கதவை தரங்க. சார், பங்கஜ் பண்ணது தப்புதான். நான் ஆபீஸ்லயே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். வேணும்னா நாளைக்கு காலையில வந்து உங்க கடையில எல்லாரும் முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். முதல்ல கதவை தரங்க சார். திறக்க மாட்டீங்களா சார்? சார் ப்ளீஸ், நான் பேச ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க சார், போதும். நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். ப்ளீஸ் திறக்க மாட்டீங்களா சார்? தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க சார். உங்களை இப்படி வாசல்ல காக்க வச்சா அந்த கடவுள் எங்களை சும்மா விட மாட்டாரு. எங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே கூசுது சார். உங்களை நிக்க வச்சு பாக்குற அளவுக்கு மோசமானவங்களா நாங்க இல்ல சார். எங்களுக்கு அந்த தகுதியும் இல்ல சார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க சார். இந்த பாவம் எங்களுக்கு வேண்டாம். இல்ல, சுப்பு சார் மன்னிக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். அனு, உனக்கு என் மேல கோவம் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா நடந்த எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்ல அனு. பங்கஜ் ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டான். என்ன நடந்துச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். ப்ளீஸ் அனு, அண்டர்ஸ்டாண்ட் மீ. எது எப்படி மாறினாலும் நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் மட்டும் மாறவே மாறாது. ப்ளீஸ் அனு, புரிஞ்சுக்கோ. ஏதாவது பேசணும். அவர் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு பேசாம அமைதியா இருக்க. நான் என்னன்னு பேசுறதுமா? என்ன மாறினாலும் என் மேல அன்பு மாறலன்னு சொல்றாரே. அன்னைக்கு அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது எங்க போச்சுமா அந்த அன்பு? நாளைக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்ல மாட்டீங்கன்னு என்ன கேரண்டிமா? போதுமா, நான் பட்ட கஷ்டம் எல்லாம். வலி உனக்கு மட்டும்தானா அனு? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அதே வலி எனக்கும் தான். ப்ளீஸ் அனு, அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? நானும் மனசளவுல நொந்து போய் தான் அந்த வார்த்தையை உன்கிட்ட சொன்னேன். என் மனசு உனக்கு புரியாத மாதிரி நடிக்காத அனு. நான் சாகுற வரைக்கும் என் நெஞ்சில ஒண்ணு தவிர வேற யாருக்கும் இடமே இல்ல அனு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே நம்ம வீட்டு மானம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. இதுல ராத்திரி நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுறத பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. போய் படுங்க. ஏன் சுப்பு இப்படி எல்லாம் பேசுற? இப்படி பேசுறேனா? நான் ஏன் இப்படி பேசுறேன்னு உனக்கு புரியல? இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்க, டார்ச்சர்ல எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். சொல்றேன், போய் படுங்க.
அனு, நீ தூங்காம எந்திரிச்சு வந்து என்னை பார்த்துட்டு நிக்கிறதுலயே உன்னோட லவ் எனக்கு புரியுது. என் மேல கோபப்பட்டாலும் உன்னோட மனசுல இருக்கிற லவ் கொஞ்சம் கூட குறையலங்கிறதுக்கு இதுவே பெரிய சாட்சி. இன்னும் இங்க நின்னு நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். பாய் அனு. மாமின்லா, நீங்க ஏன் எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்கீங்க? என்னாச்சு மான்சி? ப்ரோயின்லாவோட லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்காம நீங்க இப்படி என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு மாமின்லா. மான்சி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா சூர்யா இப்போதைக்கு என்ன பேச வேணாம்னு சொல்லியிருக்கான். அதான் அமைதியா இருக்கேன். ப்ரோயின்லா அப்படிதான் சொல்வாரு. அதுக்காக நம்ம அமைதியா அப்படியே விட்டுற முடியுமா? Absolutely correct, Mansi. I fully support you. தேங்க்ஸ் சந்திரா. இப்பயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணியே. ஹாய் ப்ரோயின்லா. அனு வீட்ல பேசிட்டீங்களா? இல்ல, நீ இன்னும் பேசல. என்ன ப்ரோயின்லா, அனு வீட்ல பேசுறதா ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, மறந்துட்டீங்களா ப்ரோயின்லா? மாமின்லா, இப்பவாது பேசுங்க. ஆமா சூர்யா, மான்சி சொல்றது சரிதான். நீ முதல் தடவை செஞ்ச தப்ப இப்பவும் செய்யாத. சீக்கிரமா அனு வீட்ல பேசு. இத அப்படியே வளர விடக்கூடாது சூர்யா. ஒண்ணு நீங்க பேசுங்க, இல்லனா இப்பவே நாங்க எல்லாரும் போய் அனு வீட்ல பேசுறோம். என்ன சொல்ற சந்திரா? Yes, Mansi. I'm always ready. என்ன சூர்யா, பதில் பேசாம இப்படி அமைதியா நின்னா எப்படி? இல்லம்மா, நேத்து ஆபீஸ்ல பங்கஜ் சுப்பு சார் இழுத்துட்டு வந்து கொஞ்சம் மரியாதை குறைவா நடந்துக்கிட்டான். கையில பைசா இல்லாட்டினாலும் எதுக்கு சார் வெட்டி ஜம்பா உங்களுக்கு? ஹேய், பங்கஜ் செஞ்ச விதம் கொஞ்சம் பேடா இருந்தாலும் ஐ சப்போர்ட் ஹிம். அட்லீஸ்ட் அவர் ஒருத்தருக்காவது இவ்ளோ தைரியம் இருக்கே. எல்லாருமே யோசிச்சிட்டே இருந்தா கல்யாணம் தானா நடக்குமா என்ன? யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாதான் கல்யாணம் நடக்கும். அத பங்கஜ் செஞ்சிருக்காரு. என்ன கொஞ்சம் ரஃபா ஹேண்டில் பண்ணிட்டாரு. பங்கஜ் இப்படி நடந்துகிட்ட நேரத்துல இப்ப போய் அவங்க வீட்டுல பேசினா அது தப்பாயிடும் அண்ணி. சரி சூர்யா, பங்கஜ் ஏதோ தெரியாம செஞ்சிட்டான். ஆனா அதுக்காக எவ்வளவு நாள் இதை தள்ளி போட முடியும்? நீங்க தயவு செஞ்சு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாதீங்க. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா போய் பேசியே ஆகணும். இல்லனா நான் போய் உங்களுக்கு பதிலா சுப்பு சார் கிட்ட எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டு இந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். வேணாம் சந்திரா, நானே பேசுறேன். அந்த பங்கஜ் தடியனையும் கூட்டிட்டு போ. முதல்ல அவனை மன்னிப்பு கேட்க சொல்லு. சூர்யாவுக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு எவ்வளவு கோவம் வருது பாரு. என்னாச்சு இந்த சுப்புவுக்கு? எதுக்கு இந்த நேரத்துல பைத்தியம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கா? ஒருவேளை உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிருச்சோ?
நேரத்துல இவதுக்கு இங்க வரா? ஒருவேளை இவன் வருவான்னு தெரிஞ்சுதான் சுப்பு இங்க வந்து நின்னுட்டு இருக்கானோ? ச்சே, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா இது, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். சுப்பு, சொடக்கா போடுற சொடக்கு ஊர்க்குருவியாயா நீ? இனிமே நீ வாழ்க்கை முழுக்க ஊர்க்குருவிதான். நான் பருந்துடா, என்கிட்டயா சவால் விடுற? சுப்பு சார், ஒரு நிமிஷம். எல்லார் முன்னாடியும் பேசுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் தனியா உங்களை பார்த்து பேச வந்தேன். சார், ஒரு அப்பாவா எனக்கும் அணுவுக்கு இடையில இருக்கிற வயசு வித்தியாசத்தை நீங்க எவ்வளவு யோசிச்சீங்களோ அதை விட அதிகமா நான் யோசிச்சேன் சார். அதனாலேயே என் மனசுல இருக்கிற காதலை அணுகிட்ட சொல்லாமலேயே மறைச்சு வச்சேன். ஆனா அணு என் மேல வச்சிருந்த அந்த உண்மையான லவ்வுக்கு முன்னால என்னால எதையும் மறைக்க முடியல சார். இல்ல சார். சார் சார் ப்ளீஸ், நான் சொல்ல வர்றத இப்பவாது முழுசா சொல்லிடுறேன் சார். என் மனசுல இருந்த காதலை உங்ககிட்ட சரியான நேரத்துல சொல்ல முடியாம போனதாலதான் இப்போ உங்க முன்னாடி நாங்க குற்றவாளியா நிக்கிறோம். எனக்கும் அணுவுக்குமான காதல் பக்குவம் இல்லாத காதல் இல்ல சார், அது ஆத்மார்த்தமானது. நிஜமா சொல்லணும்னா எங்க காதலை இந்த காலத்து பசங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். இந்த காதலால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை நினைச்சு நான் அணுவை விட்டு விலகி போக எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அப்படி நான் விலகும் போதெல்லாம் அந்த கடவுளோ இல்ல எங்க காதலோ ஏதோ ஒண்ணு எங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பெங்களூர் டிரான்ஸ்ஃபர் கூட அணு என்னை விட்டு விலகி போகட்டும் தான் நானே தான் செஞ்சேன் அந்த விஷயத்த. ஆனா அதுவும் டிராப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி பல விஷயங்கள் எங்களுக்குள்ள நடந்துச்சு. கடைசியில அணுவோட உண்மையான காதலுக்கு முன்னாடி நான் தோத்துட்டேன். இப்போ உங்ககிட்டயே அந்த காதலை என்கிட்ட கொடுத்துருங்க சார், என்ன கெஞ்சிக்கிட்டு நிக்கிறேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், அன்னைக்கு கோவில்ல இந்த விஷயத்த தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து நீங்க தடுமாறி விழுந்துட்டீங்க. அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு நெஞ்சு வலி வராம இருந்திருந்தா என் மனசுல உள்ளதையெல்லாம் என் வாயால நீங்களே கேட்டிருப்பீங்க சார். அதை கேட்டுட்டு நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அது வேற. ஆனா உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைச்ச குற்றவாளியா நானும் அணுவும் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டோம்ல. ஆனா விதி, நான் சொல்றது உங்க காதுல விழாத அளவுக்கு உங்களுக்கு நெஞ்சு வலி. நான் இப்ப சொன்னது எதுவுமே பொய்யோ இமேஜினேஷனோ இல்ல சார், எல்லாமே சத்தியம். சார், நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை சார், ரொம்ப சாதாரணமான மனுஷன். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களை குற்றவாளியாக பார்க்குற தகுதியே எனக்கு கிடையாது. ஏன்னா என் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளைய பார்க்குற வக்கே எனக்கு இல்லை. அதனால தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளைய அவளே தேடிக்கிட்டா, அவ்வளோதான். என்ன பேசுறீங்க சுப்பு சார்? அணுவோட மனசுல நீங்க தான் ஹீரோ. நீங்க மத்தவங்க முன்னாடி தலை குனிய கூடாது, உங்க மனசு காயப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அனிருத்த கல்யாணம் பண்ணிக்க அணு சம்மதிச்சு மனமேடை வரைக்கும் வந்தா. உங்களை மாதிரி ஒரு நல்லவரோட மனசு என்னால கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த நானும் அவ்வளோ போராடினேன். ஆனா எல்லாம் வீணா போயிடுச்சு சார். உங்களுக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க சார். ஐயோ, நீங்க ஏன் சார் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? இதெல்லாம் வேணாம். நீங்க எங்களுக்காக ஒரே ஒரு விஷயம் செஞ்சா மட்டும் போதும். எங்களை தனியா விட்டுருங்க சார், அது போதும் சார். சார், உங்களுக்கு நடந்த எல்லா அவமானத்துக்கும்
காரணம் நான் தான். அதனால உங்க காலில் விழவும் நான் தயாரா இருக்கேன். காலில் விழுந்து காதலை நிறைவேற்றுங்கன்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல சார். இல்லைம்மா, இல்லை, இனிமே இப்படி ஒரு அப்பா உனக்கு தேவையே இல்லை. நான் உனக்கு தொல்லையாக தான் இருந்திருக்கேன்னு இதை மரமண்டைக்கு இப்போ தான் புரியுது. என் பொண்ணு மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்கிறது தெரியாமல் மடத்தனமாக இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேனம்மா. இப்படி ஒரு அப்பா உனக்கு இருந்தா என்ன? இல்லை, இனிமே உனக்கு இந்த அப்பா இல்லை.